அப்போ உங்க தலைவருடைய முடிவு என்ன? திமுகவை விட வேண்டாம், திமுகவோட பயணிச்சாதான் நம்மளுடைய எதிர்காலம் காங்கிரஸுக்கு சரியா இருக்கும்னு அவங்க ஒரு முடிவில் இருக்கிறப்ப, நீ ஜோடங்கர், மாணிக் தாக்கூர், ஜோதிமணி, சசிகாந்த் செந்தில் இவங்கெல்லாம் ஆளாளுக்கு கொண்டு பேசிட்டு இருக்கீங்கன்னா என்ன இருக்கு வேலைன்ற நான் பொதுவாக சொல்றேன். அதனாலதான் அவங்க சொல்றாங்க அந்த குழுவை கமித்து நைட்டு உண்மைதான், குழு தேவையில்லை. இங்க நார்த் இந்தியன் ஒரு 3 பேரோட சேர்ந்துக்கிட்டு இங்க தமிழ்நாட்டில் ஒரே ஒருத்தரை வச்சுக்கிட்டு 4 பேரை வச்சுக்கிட்டு என்னங்க இருக்கு அதுல? ஷேர் பண்ணிட்டோம், 28 முடிவு பண்ணிட்டோம், 25 முடிவு பண்ணிட்டோம். அந்த 28 யார் எந்தெந்த தொகுதி இல்ல அந்த 25 இது பழசு ஏற்கனவே கொடுத்ததா இல்லை எங்களுக்கு மாத்திக்கிறீங்களா என்னங்கிறத முடிவு பண்ணிக்கணும். ஏன்னா பார்லிமெண்ட்ல அப்படிதான் பிரச்சனை வந்துச்சு. திருச்சி வந்து திருநாவுக்கரசு காங்கிரஸ் இருந்துச்சு. பட் என்ன பண்ணாங்க, காங்கிரஸுக்கு ஒன்று கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இங்கே மதிமுக மாற்றி கொடுத்தாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதுக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு 5 தலைவர்கள் போதுமே.